ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா மைக்ரோபியல் கைனடிக்ஸ். ஸோ மைக்ரோபியல் கைனடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு மினிமம் ஒரு கொஷினாவது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப்பாக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எப்படி இதை ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது, எப்படி இதை எந்த மாதிரியான நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மைக்ரோபியல் கைனடிக்ஸ் அப்படின்னா த க்ரோத் சைக்கிள். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா க்ரோத் சைக்கிள்னு சொல்லுவோம். அதாவது க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ மோஸ்ட்டாக இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் கல்ச்சரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க. பேட்ச் கல்ச்சர்னா ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மைக்ரோப்ஸை வந்துட்டு க்ரோ பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த பேட்ச் கல்ச்சர். அதாவது பேட்சாக ஒரு 100 நம்பர் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணுவாங்க. அப்புறம் அதை வேற ஒரு பேட்ச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னா ஆல்ரெடி க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கல்ச்சர்ஸை உள்ளே ஆட் பண்ணுறது தான் கண்டினியூஸ். இங்கே அப்படி பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக க்ரோ ஆனதுக்கப்புறமா அடுத்த பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ இதை நம்ம ஒரு கிராஃப் மாதிரி தான் படிக்க முடியும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப் தான். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். இதை நம்ம ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோம். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைமை குறிக்கும். ஓகேங்களா? டைமை குறிக்கும். ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாக் நம்பர் ஆஃப் செல்ஸு. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து லாக் நம்பர் ஆஃப் செல்ஸை குறிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போது இதை நம்ம லான் என்னன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இதை நம்ம ஃபேஸஸாக நம்ம பிரிக்கணும். சரிங்களா? மொத்தமாக வந்துட்டு நமக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேஸ் இருக்கும். சரிங்களா? 4 ஃபேஸ். ஸோ அந்த 4 ஃபேஸ் என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லேக் ஃபேஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லேக் ஃபேஸ். ஸோ லேக் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இது ஏ. சரிங்களா? லேக் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக க்ரோத் இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் லேக் ஃபேஸ். செகண்ட் வந்துட்டு லாக் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு லாகு, இங்கே லாக் ஃபேஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்கும் அங்கே மைக்ரோப்ஸு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஸ்டேஷ்னரி ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷ்னரினா என்ன, அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். அது ஸ்டேஷ்னரி ஃபேஸ். அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெத் ஃபேஸ். டெத் ஃபேஸில் என்ன ஆகும், டைம் ஆகுது. இது நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து குறையுமா ஏறுமா, குறையும். அப்போது டெத் ஃபேஸில் செல்ஸ் வந்து அப்படியே குறையும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிராஃப். ஸோ இந்த கிராஃபை நீங்கள் இந்த 4 ஃபேஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக இந்த கிராஃபை வரைய முடியும். சரிங்களா? ஸோ முதல்ல இருக்கிறது லேக் ஃபேஸு, ரெண்டாவது லாகு, மூணாவது ஸ்டேஷ்னரி, நாலாவது டெத்து. ஓகே. இப்போது ஒன்றொன்றுத்தையும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு லேக் ஃபேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? லேக் ஃபேஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரோத் இருக்காது. நோ ஆர் லிட்டில் க்ரோத். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம நோ க்ரோத் அப்படின்னு வச்சுப்போமா? நோ க்ரோத், பெருசாக க்ரோத் இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். அதாவது கல்ச்சர் ஆட் பண்ண டைம். ஓகேங்களா? இங்கே சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் நம்பர் இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்லி சைஸ் ஆஃப் தி செல் இன்க்ரீசஸ். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மைக்ரோபியல் கைனடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் க்ரோத் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். அதாவது டிவிஷன் ஆஃப் செல்ஸை குறித்து தான் இது இருக்குமே தவிர ஒவ்வொரு செல்லோட சைஸ் பெருசாகிறத பொறுத்து கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக் ஃபேஸ். இது எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஈஸியாக சிம்பிளாக லாக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே லாக் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் தான் இங்கே தான் டிவிஷன் நடக்கும். செல்ஸ் டிவைட் அட் மேக்ஸிமம் ரேட். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரேட்டில் செல் என்ன ஆகும், டிவைட் ஆகும். ஸோ இங்கே தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீசஸ். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேங்களா? மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன ஸ்டேஷ்னரி ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேஷ்னரி ஃபேஸ்ன்றது கிராஃபில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் குறிக்கும். சரிங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறேன்.
ஸோ இங்க growth இருக்கு இல்லையா, இங்க growth ரேட்டும் டெத் ரேட்டும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒரு மைக்ரோப் இறந்துருச்சு அப்படின்னா அங்க ஒரு மைக்ரோப் பிறந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். அதனால தான் இந்த கிராஃப் மேலேயும் போகல, கீழேயும் போகல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டைமை விட்டுருங்க. நீங்க செல்ஸ் நம்பர் பாருங்க. இப்போ செல் நம்பர் +1 மேலே போகும், அடுத்து -1 கீழே வந்துடும், மறுபடியும் +1 மேலே போகும், மறுபடியும் கீழே வரும். இதெல்லாம் ஒரே டைம்ல நடக்குதுன்னு வைங்களேன். மேலேயும் போகாது, கீழேயும் போகாது. +1 -1 கேன்சல் ஆகும். அப்போ ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, நியூட்ரிஷன் டிப்ளீஷன் இங்க நடக்கும். அதாவது அதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது ஒரு பேட்ச் கல்ச்சர் இல்லையா? அப்ப இது பேட்ச் கல்ச்சர் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸை உள்ள வந்து ஃபீட் பண்ணியிருப்போம். அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கிட்டு தான் அது க்ரோ ஆயிருக்கும். இப்போ செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் வந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அப்போ நியூட்ரியன்ட் இல்லாம அதுக்கு சத்து குறைபாடு காரணமா அது என்ன ஆகும்? டை ஆக ஆரம்பிக்கும். ஒண்ணா இறக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நியூட்ரியன்ஸை வச்சும் அது ஒரு செல் சைக்கிளை வச்சும் மல்டிப்ளையும் ஆகும். ஸோ ரெண்டுமே இந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? ரெண்டுமே பேரலா நடக்கும். அதனால தான் இதை நம்ம ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா நியூட்ரிஷன் டிப்ளீஷன் அப்படிங்கிறது ஃபுல் ஆயிரும். அதாவது நியூட்ரிஷன் இருக்கவே இருக்காது. அப்ப நியூட்ரிஷன் சுத்தமா இல்லைன்ற டைம்ல இருக்கிற எல்லா செல்ஸுமே என்ன ஆக ஆரம்பிக்கிறோம்? 1 பை 1 இறந்து போக ஆரம்பிக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டெத் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? டெத் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெத் ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எல்லாமே டை ஆகும். ஓகேங்களா? ஸோ பாக்டீரியா will die. So cell number will reduce. ஸோ கேட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுமா, செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஈவன் ஒரு கேட் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருப்பாங்க. மைக்ரோபியல் கைனடிக்ஸ்ல லாக் ஃபேஸ்ல செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுமா, செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிருப்பாங்க. நீங்க அங்க என்ன போடணும் அப்படின்னாக்கா, செல் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ லாக் ஃபேஸ்ல தான் செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். லாக் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேஷனரி ஃபேஸ்ல எதுவுமே நடக்காது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? டெத் ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா செல் நம்பர் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இதுக்கப்புறம் வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷனும் கூட. சரிங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு 3 விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம growth டைமை பார்த்தோம் இல்லையா? அதை வந்து நம்ம என்ன சொல்ல, டைமை வந்து நம்ம டி அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜெனரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஜெனரேஷனா ஒன்றும் கிடையாது. இது ஸ்மால் என்னன்னு சொல்லுவோம். எத்தனை தடவை ஸ்பிளிட் ஆயிருக்கு செல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஜெனரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல் வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 ஆகும், 2 வந்து 4 ஆகும், 4 வந்து 8 ஆகும்னு சொல்றோம் இல்லையா? இது எத்தனை வாட்டி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதா நம்பர் ஆஃப் ஜெனரேஷன் நம்ம சொல்றோம். அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டே இருக்கலாம். ஒரு தடவை 2 ஸ்பிளிட் ஆகிறப்போ அதை நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்றோம். அடுத்து அந்த 2 செல் வந்து 4 செல்லா டிவைட் ஆகிறத நம்ம செகண்ட் ஜெனரேஷன் சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பவர் ஆஃப் 2ல இது மல்டிப்ளை ஆகிட்டே போகும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஜெனரேஷன். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ NT is equal to N0. இது N0 into 2 power n. சரிங்களா? இதுல NT எதை குறிக்கும் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் செல்ஸ் அட் டைம் T. ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் அட் டைம் T. ஸோ N0 எதை குறிக்கும் அப்படின்னாக்கா இனிஷியல் நம்பர் ஆஃப் செல்ஸ். இனிஷியல் நம்பர் ஆஃப் செல்ஸை குறிக்கும். N வந்து உங்களுக்கே தெரியும் நம்பர் ஆஃப் ஜெனரேஷனை குறிக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது மூலயமா நம்ம ஒரு ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணலாம். 2 பக்கமும் லாக் எடுக்கிறோம். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுக்கிறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ல டேக்கிங் log to base 10 on both sides. ஓகேங்களா? 2 பக்கமும் நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த பக்கம் log 10 NT is equal to இதுவும் log உள்ள என்ன இருக்கும்? N0 into 2 power n. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பேசிக்கா log AB அப்படிங்கிறது log A plus log B. கரெக்டா? ஸோ அதன்படி இங்கே A இருக்க இடத்துல N0ம் B இருக்க இடத்துல 2 power n. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம
லெஃப்ட் சைடு டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். ஓகேங்களா? இன்னொரு கிரைட்டீரியா இருக்கு. அது என்னன்னா லாக் எக்ஸ் பவர் n இருக்குன்னா, இந்த n நீங்க முன்னாடி எடுத்துட்டு வர முடியும். n log xன்னு எழுத முடியும். அப்ப அந்த கிரைட்டீரியா படி நம்ம என்ன பண்ணலாம்னா log n0 plus 2 into n into log 2 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, n log 2 இப்படி எழுதலாம். நான் மறுபடியும் இந்த ஸ்டெப் எழுதுறேன். log n0 plus n small n log 2 எழுதலாமா? இல்லையா? இந்த பக்கம் என்ன இருக்கும்? log 10 எல்லா இடத்துலையும் பேஸ் 10 இருக்கணும். சரிங்களா? அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பேசிக்காகவே லாக் டு த பேஸ் 10 தான் எடுப்போம் எல்லா சம்க்குமே. ஸோ லாக் nt. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஸோ அந்த ஈக்குவேஷனை நான் அகைன் இங்கே எழுதுறேன். ஸோ லாக் டு த பேஸ் 10 nt இஸ் ஈக்குவல் டு லாக் 10 டு த பேஸ் n0 ப்ளஸ் n இன்ட்டு லாக் 2. சரிங்களா? இப்போ இதில் நான் இந்த ஈக்குவேஷனை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஐ வில் பி கெட்டிங் log base 10 nt minus log 10 n0 is equal to n log 2. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னா இந்த n இருக்கு இல்லையா, இதை மட்டும் வச்சுட்டு log 2 அந்த பக்கம் எடுத்துட்டோம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்து டிவிஷன். அப்போது log 10. ஸோ இந்த log 2வை நான் கீழே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன கிடைக்கும்னா log nt minus log to the base 10 n0 divided by log 2 is equal to n. சரிங்களா? ஸோ இப்போ n is equal to நியூமரேட்டரை நம்மளால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? டினாமினேட்டர் என்னவா இருக்கும்? log 2 வேல்யூ 0.301. சரிங்களா? அப்போது நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஜெனரேஷன் டைம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன் வந்து எத்தனை வாட்டி அந்த மைக்ரோ ஸ்பிளிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்பர் ஆஃப் ஜெனரேஷன்ஸை குறிக்குது. கரெக்டுங்களா? அப்போது அந்த ஜெனரேஷன்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜென்ரேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஸ்மால் ஜியில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து டோட்டல் டைம் that is t divided by number of generations. அதாவது ஒரு ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மணி நேரத்தில் எனக்கு 6 ஜென்ரேஷன் கிடச்சிருக்குன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு 10 நிமிஷம் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.